முஸ்லீம் சிறைவாசி விடுதலை விஷயத்தில் எதிர்க்கட்சியாகிய நாங்களே விடுதலை பண்ணுகின்றோம், உங்களை தடுக்கிற சக்தி எதுன்னு கேட்டார் எடப்பாடி. கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து 97 நவம்பர் கலவரத்தில் 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்கன்ற விஷயம் பேசாமல் இருந்தால் அது நடந்திருக்குமா? நான் சொல்லுவேன், நடுநிலையோடு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இப்போ அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் பரவல இருந்தாங்க? ஏன் ஆர்பிட் அளவில் பேசுவாங்க? இது ஆளுநர் சாணவாஸ் மாரி அரசியல் பேசக்கூடாது. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் இல்லை, நீங்கள் நேற்று நீங்கள் போயிருந்தீங்க, உண்மை நல்ல விஷயம் தான். பட் இருந்தால் எல்லா தலைவரும் நீங்கள் கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னா இன்னும் ஒரு அழுத்தம். எந்த தலைவரை கூப்பிட்டு போகிறது? இன்னும் வேறு யாருமே இல்லையா? யார் சொல்லுங்கள். நான் அண்ணா அறிவாலய அடிமை தலைவர்கள் சொல்லலை, சமுதாய அமைப்பு தலைவர்கள் சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு போகிறேன். இல்லை, இப்போ இஸ்லாமியர்களே ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்குது. எது செஞ்சாலும் திமுக விமர்சனம் பண்ணாலே அது ஒரு பெரிய அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன சொல்கிறேன், இது சம்பந்தமாக பேராசிரியர் யார், அந்த சிறைவாசிகள் சொல்கிறாங்க, இது சம்பந்தமாக பேராசிரியர் வந்து சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. நீங்களும் வந்து இது சம்பந்தமாக வந்து பேசுனீங்கன்னா எந்த சட்டமன்றத்தில் பேராசிரியர் பேசுனாருன்னு சொல்லி யார் கேட்டார்? வேல்முருகன் கேட்குறாரு. என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், ஏதோ சட்டமன்றத்தில் பேசுனாங்க பேராசிரியர்ன்றாங்க. 10 நாளில் நீங்கள் இந்த சமுதாய அமைப்புகளெல்லாம் ஒருங்கிணைச்சிட்டு சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு போகிறேன், வேறு எந்த விஷயமும் பேசக்கூடாது. ஆனால் இந்த 10 நாளில் அந்த சிறைவாசிகள் எல்லாருக்கிட்டையும் பேசி போங்கடான்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. எந்த வகையிலும் வரல. கடந்த நீங்கள் பிஜேபி கூட்டணி போனீங்க, இதெல்லாம் கூட நான் கேட்டேன் அவர்கிட்ட. கேட்கும்போது, நான் கடந்த முறை பிஜேபி கூட்டணி போகல, எங்கே உங்கள் சமுதாய வாக்குகள் எனக்கு ஓட்டே போடலையே, நான் பிஜேபியெல்லாம் தூக்கி போட்டு தான் வந்தோம். பிஜேபி கூட இருந்ததுன்னா 17-18 சீட்டு நாங்கள் வந்து ஜெயிச்சிருப்போம் இல்லையா? ஏன்னா நீங்கள் பாஜக கூட்டணியில் இருக்குது, நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரிக்கிறதோ இல்லை அதிமுக கூட்டணியில் நாங்கள் அங்கே வைக்க முடியாது ஐயா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐஎன்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம். இபிஎஸ் அவர்களை சந்தித்து நீங்கள் ஒரு கடிதம் மனு கொடுத்துருக்கீங்க சிறைவாசிகளுடைய விடுதலை சம்மந்தமாக. கிட்டத்தட்ட 3-4 தசாப்தமாகவே இதை பற்றி நம்ம பேசிகிட்டு தான் இருக்கிறோம். விடுதலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சிலர் பரோலில் வந்தாங்க, திமுக ஆட்சியில் சிலர் வந்தாங்க. நாங்கள் எல்லாருமே திமுக ஆட்சி இஸ்லாமியர்களுக்கு வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்குன்றலாம் பிரச்சாரம் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. ஆனாலும் இன்றைக்கி ஒரு விடை கிடைக்காத ஒரு விஷயமாக தான் இருக்குது. நேற்று போய் சந்திப்பில் என்ன நடந்துச்சு, நீங்கள் என்ன பேசுனீங்க? இல்லை, பெரும்பாலும் நான் போய் சந்திச்சது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில், ஒரு 1000 பேர் வந்து என்னை திட்டியிருப்பானுங்க. ஏன்னா பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அதை நீங்கள் சீமானை சப்போர்ட் பண்ணி பேசும்போது திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது திட்டாங்க. இது கொஞ்சம் ஓவராக இன்னும் இதுவாகிடுச்சு. நான் யார் திட்டுறதுன்னு நான் பார்க்க மாட்டேன். எனக்கு காரியமாக வீரியம்னா காரியம் தான் பார்ப்பேன், வீரியத்தை பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. என்ன சொல்கிறீங்க? அப்படின்ற அடிப்படையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறையிலேருந்து நான் பல நாட்களை வந்து அண்ணன் சீமான் நாம் தமிழ் கட்சி சார்பாக பல போராட்டங்களில் வந்து அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் சிறைவாசிகள் விடுதலை சம்மந்தமாக. அதேமாதிரி எதிர்கட்சி தலைவர் வந்து, அதாவது அதிமுக வந்து மாநாடு போடும்போது மாநாட்டின் முக்கிய தீர்மானமாக சிறைவாசிகள் விடுதலை சம்மந்தமாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. அதன் பிறகு சட்டமன்றத்தில் வந்து எடப்பாடியார் வந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி வந்து அந்த தீர்மானம் கொண்டு வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேச முதல் கொண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன்னா திமுகவை நம்பினா வேலைக்கு ஆகாது, அப்போ நாம் வந்து எதிர்கட்சிக்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்தில் தெளிவாக இருக்கேன். அதேமாதிரி களமானேன். அந்த அடிப்படையில் தான் கடந்த முறை சட்டமன்ற கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திலே பேசணும். அதுவும் 97 நவம்பர் கலவரத்தை பற்றி பேசினார். 19 இஸ்லாமியர்கள் திமுக ஆட்சியில் கொல்லப்பட்டாங்களே, அவங்களாம் கீழ் மண், அதாவது கால் தடிக்கு வீந்தி செத்தாங்களான்னு கேட்டார் சட்டமன்றத்தில். அவங்களெல்லாம் கொண்டது யார், கொண்டவங்களை கைது பண்ணிங்களா, அந்த சமூக விரோதிகளை கைது பண்ணிங்களான்னு கேட்டார் சட்டமன்றத்தில். கேட்டாரா இல்லையா? கேட்டதுக்கப்புறம் அப்போ தான் என்ன பண்ணேன், முஸ்லீம் சிறைவாசி விடுதலை விஷயத்தில் எதிர்கட்சியாகிய நாங்களே விடுதலை பண்ணுகின்றோம், உங்களை தடுக்கிற சக்தி எதுன்னு கேட்டார் எடப்பாடி. அதுக்கப்புறம் தான் திமுக ஒரு மாயாச்சு. அட்டாடா என்னடா எங்கேயோ வச்சு ரீட் வச்சிட்டார் நம்மளை அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்க, பரோல் கொடுக்குறாங்க எல்லாருக்கும், இடைக்கால ஜாமீன் அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு அந்த இடைக்கால ஜாமீன் 2 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. 2 வருஷமாக தொடர்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. அதில் ஒரு 8-9 பேருக்கு வந்து விடுதலையும் பண்ணாங்க. சில பேருக்கு 7-8 பேருக்கு விடுதலை பண்ணாங்க. மீதி ஒரு 22 பேருக்கு அப்படியே இருந்தது. இந்நிலையில் தான் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ தான் அதிமுக வந்து பாஜக கூட்டணி ஆச்சு, இனி யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி
பரோலில் இருந்தவங்களெல்லாம் வந்து மறுபடியும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு இப்போ இந்த ஜெயிலில் போட்டாங்கன்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறாங்க, திமுக ஆதரவு நீதிமன்றம் தானே அது, நம்ம அரசுக்கு என்ன இது. ஆனால் நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்கிறாங்க, நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம், 2 வருஷமாக பண்ணிட்டோம், அரசு என்ன பிடிங்கிட்டா இருக்குன்னு கேட்குறேன். நீதிபதி கேட்குறேன், ஆனால் பிடிங்கிட்டே இருக்கான்னு சொல்ல, அரசு என்ன பண்ணுதுன்னு உங்கள் பாஷையில் சொல்கிறீங்க, என் பாஷையில் நான் பிடிங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறேன் கேட்குறாரு. ஏன் சொன்னால் 3 மாதத்துக்கு ஒரு எங்களுக்கு வேறு வேலை இல்லையா, நீதிமன்ற நேரத்தை ஏன் வீணடிக்கிறீங்க? இல்லை, முடிவெடுக்கிறது நீதிமன்றத்தை கையில். அப்புறம் சட்டப்பிரிவு சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர்களை விடுதலை செய்வதோ அல்லது இவர்களுக்கு தொடர் பரோல் என்கின்ற விடுப்பு வழங்குவதோ மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு விஷயம். அதுக்கு ஒரு ஜீவோவை ரெடி பண்ணி உடனே அந்த வேலை செய்யறது விட்டுட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வேலை வெட்டி இல்லாமல் நாங்கள் உட்காந்துட்டு இவங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோமா, பரோல் முடியாது, நாங்கள் பரோல் கேன்சல் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. மறுபடியும் உள்ள தூக்கிப்போறாங்க. அப்போ மாநில அரசு தான் இதை செய்யணும்னு உயர்நீதிமன்றத்து பெஞ்சு சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் மாநில அரசு அவங்கள வந்து நீ குறைஞ்சபட்சம் பரோல் நீடிப்புவாச்சும் செஞ்சுருக்கலாம்ல. என் பேரறிவாளனுக்கு வந்து நீங்கள் தொடர் பரோல் கொடுத்தீங்களா இல்லையா, நளினிக்கு தொடர் பரோல் கொடுத்தீங்களா இல்லையா, நான் அவங்களுக்கு கொடுத்தது தவறுன்னு சொல்ல, கொடுத்தது அன்றைக்கி நம்ம வரவேற்றோம். அதே மாதிரியாச்சும் நீங்கள் வந்து முஸ்லீம் சிறைவாசிகளுக்கு பண்ணணுமா இல்லையா? அப்போ இப்போ என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, வர சட்டமன்ற தேர்தலில் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என்ன பிரச்சனை இல்லை, அதிமுக கூட்டணிக்கு போட மாட்டாங்க ஓட்டு, விஜய்க்கு ஏற்கனவே போட மாட்டாங்க முஸ்லீமு, அப்போ நமக்கு சாலிடாக நமக்கு தானே வரப்போகுது. அப்போ இவங்களுக்கு எதுக்கு நம்ம இவங்க கூட்ட கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு ஆணவத்தில் திமுக செயல்படும் போது, அப்போ நான் எதிர்மறையான அரசியல் நான் கையில் எடுத்து அவர்கள் விடுதலைக்கு உண்டான அத்தனை வழிவகளையும் செய்வது என்னுடைய கடமை. ஏன்னு சொன்னால் நான் வந்து மற்ற அமைப்பு தலைவர்கள் மேல் நானும் ஒரு தலைவர்னு சொல்ல மாட்டேன். இல்லை, நீங்கள் நேற்று நீங்கள் போயிருந்தீங்க, உண்மையாக நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் எல்லா தலைவரும் நீங்கள் கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னா இன்னும் ஒரு அழுத்தம். எந்த தலைவரை கூப்பிட்டு போகிறது? இன்னும் வேறு யாருமே இல்லையா? யார் சொல்லுங்க? நான் அண்ணா அறிவாலய அடிமை தலைவர்களை சொல்லலை, சமுதாய அமைப்பு தலைவர்கள் சொல்லுங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். எல்லாம் அண்ணா அறிவாலயத்தில் எஸ்டிபி மட்டும் இருந்தால் இப்போ அவனுங்களும் போயிட்டாங்க, அண்ணா அறிவாலயத்தில் அடிமையாக இருக்காங்க எல்லாரும். அந்த ஒரு சீட்டு தானுங்க, வேற என்னங்க உங்களுக்கு? திமுக என்னங்க பிடுங்க போகுது? நான் கேட்குறேங்க, என்னங்க செய்ய போகுது? அவங்க தானங்க பரோலை விட்டாங்க, பரோலை விட்டது அவங்க தானே. பரோல் அது கூட சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து 97 நவம்பர் கலவரத்தில் 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்கன்ற விஷயம் பேசாமல் இருந்தால் அது நடந்திருக்குமா? நான் சொல்லுங்கள், நடுநிலையோடு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இப்போ அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் பரோலில் இருந்தாங்க? ஏன் அளவில் பேசுவோமே, இது ஆலோசனை மாரி அரசியல் பேசக்கூடாது. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் இருந்துட்டு அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் பரவல் இருந்தாங்க, அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் விடுதலை செய்யப்பட்டாங்கன்றது இல்லை. அதிமுக ஆட்சி முஸ்லீம்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்கல, திமுக கொடுத்தது. அதனால தான் திமுக கிட்ட கேட்குறோம். நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க? திமுக போட்டிருப்பீங்க. உங்கள் குடும்பம் திமுக ஓட்டு போட்டிருக்கேன், நான் திமுக ஓட்டு போட்டேன், திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணேன். அப்போ நான் கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்போ நீ இந்த துரோகத்தை தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு செஞ்சினா நான் அப்போ என்ன பண்ணுவேன்? திமுகவுடைய துரோகத்தை பொதுவெளியில் அம்பலப்படுத்துவேன். இதுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய பேர் என்ன? பாஜக வாக்குறுதி கொடுக்கலன்றதெல்லாம் உண்மைதான், கொடுக்கல. ஆனால் நீங்கள் கோரிக்கை நீங்கள் வச்சிங்க, உங்களை போன்ற பல தலைவர்கள் வச்சாங்க. அந்த கோரிக்கை ஏற்க வேண்டிய பொறுப்பு அதிமுக அரசுக்கு இருந்துச்சு. இல்லை நான் என்ன சொல்கிறேன், அப்போ கோரிக்கையை வச்சுருந்தோம். அந்த ஆரம்ப நேரத்தில் எப்படின்னா, அதிமுக ஆட்சியின் போது நாங்கள் மட்டும்தான் அந்த கோரிக்கைகளுக்கு வலி சேர்த்து பேசிகிட்டு இருந்தோமே தவிர பெரிய அளவுக்கு வந்து அது பேசு பொருள் ஆகலை, புரியுதுங்களா? ஆனால் அதன் பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமூக அமைப்பு தலைவர்கள்லாம் வந்து அதை பேசாமல் அரசியல் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வந்த பிறகு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மாறுறாங்க. அப்படி புரியுதுங்களா? அப்போ அதன் பிறகு வந்து அதிமுக ஆட்சி போயிடுச்சு. இப்போ அதிமுகவே ஒரு மாநாட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னா, இந்த இது சிறைவாசிகள் விடுதலை என்பது சமூகத்தின் உயிர்நாடி பிரச்சனைன்றது அறிஞ்சு தானே அவங்க கொண்டு வராங்க. இல்லை கொண்டு வருவாங்களா? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முடியுமா? சொல்லுங்கள். இல்லை, அது இந்த அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் பார்க்கும்போது கச்சத்தீவை மீட்போன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது எல்லா வாக்குறுதியிலும் கொடுப்பாங்க, எல்லா இதுலையுமே. அந்த மாதிரி மேனிஃபெஸ்டோவாக தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சிறைவாசிகள் விடுதலை, இஸ்லாமியர்களுடைய கூட்டம் நடக்குது, மாநாடு நடக்குதுன்னா சிறைவாசிகள் விடுதலைங்கிறது ஒரு லைனில் அது தெரிஞ்சோ தெரியாமல் இடம் பெற்றணும். அந்த ஸ்டேட்டில் தான் நீங்கள் பயன்படுத்திட்டு இருங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒருத்தர் மட்டும் போய் நின்று பேசினா சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். அதுதான் யார் இருக்கான்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இல்லை 1 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 22 பேர் சிறைக்கு போனாங்களா, அந்த 22 சகோதரர்களும் வந்திருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனை சந்திக்கிறோம். அப்போ வேல்முருகன் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அவர் என்ன சொன்னார், 2 வருஷங்க தொடர்ந்து எங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனால் அரசு தான் முடிவு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படியாவது முதல்வர்கிட்ட சொல்லி
சொல்லி நல்லா முதல்வர்கிட்ட சொல்லி இதை வந்து எங்களுக்கு தொடர் பரோலோ அல்லது எங்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு நான் தான் போயிருந்தேன், நான் தான் கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ சொல்லும்போது இப்போது இது சம்பந்தமாக பேராசிரியர் யார் அந்த சிறைவாசிகள் சொல்கிறாங்க, இது சம்பந்தமாக பேராசிரியர் வந்து சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு, நீங்களும் வந்து இது சம்பந்தமாக வந்து பேசுனீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த விடுதலை சுலபமாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த சட்டமன்றத்தில் பேராசிரியர் பேசினாருன்னு சொல்லி யார் கேட்டார்? வேல்முருகன் கேட்குறாரு. என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், தோழா ஏதோ சட்டமன்றத்தில் பேசுனாங்க பேராசிரியர்ன்றாங்க, அதே சட்டமன்றத்தில் நானும் இருக்கேன் அப்படின்றார். அப்படின்னு தனியாக பேசிக்கிட்டார் அவர். நான் என்ன சொல்கிறேன், இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவருக்கு அப்படி ஏமாத்துறாங்க. இப்போ நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவோம். அப்போ வேல்முருகன் தான் வேல்முருகன் கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா வெளிப்படையாக பேசக்கூடிய நபர். எது இருந்தாலும் சரி, பிடிக்கல என்ன வெளிப்படையாக அவர் பேசிட்டு அப்புறம் என்ன சொல்கிறார், அதெல்லாம் இன்னும் பேசலை தோழர், நானே பேராசிரியர்கிட்ட சொன்னேன், நான் ஒருத்தன் எம்எல்ஏ ஆனால் திமுக உதயசூரியன் சின்னத்தில் நின்று தான் ஜெயிச்சிருக்கேன், நான் இவ்வளோ போராடி பல பிரச்சனைகளை நான் வந்து தீர்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேர் இருக்கீங்க பேசுங்கன்னு பேசுகிறதே இல்லைங்கன்னு சொன்னார். சொல்லிவிட்டு என்ன சொன்னார், சரி அதெல்லாம் விடுங்க தோழர், நீங்கள் வந்திருக்கீங்க நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு உடனே எங்கள் முன்னாடியே டைப் பண்ணி லெட்டரை வந்து முதல்வருக்கு அனுப்புகிறாரு. எப்படி ஏதோ முஸ்லீம் ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக தங்களை நேரில் சந்திக்க எங்களுக்கு அனுமதிக்கணும், என்னோடு இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் இஸ்லாமிய சமூக செயற்பாட்டாளர்களும் உடன் வருவார்கள் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிட்டு அந்த காப்பி எங்ககிட்ட கொடுத்துட்டு 10 நாளில் நீங்கள் இந்த சமுதாய அமைப்புகளெல்லாம் ஒருங்கிணைச்சிட்டு சொல்லுங்கள், நான் கூட்டு போகிறேன், வேறு எந்த விஷயமும் பேசக்கூடாது, பதிவு இதுதான் செய்யப்படணும்னு சொல்லி வேல்முருகன் சொல்கிறார். ஆனால் இந்த 10 நாளில் அந்த சிறைவாசிகள் எல்லார்கிட்டையும் பேசி போங்கடான்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. எந்த வகையிலும் வரல, யாரும் வரல. என்ன சொல்கிறது? இப்படி இருக்கும்போது நான் எடப்பாடிக்கிட்ட யாரை கொண்டு போகிறது? நான் இல்லை இப்போ போன முறையும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்துச்சு, அப்போ நம்ம போய் சந்தித்தோம். இந்த முறையும் அதே மாதிரி கூட்டணியில் இருக்கிறாங்க, நிறைவேற்றுவாங்க நம்பிக்கை இருக்கா? இல்லை, நான் நிறைவேற்றுவாங்கன்றதில்ல, நான் எப்படி முன்னாடி வந்து இந்த சிறைவாசிகள் விடுதலை பொது தளத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேனோ, இப்போ எப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினேன்னா இந்த திமுக ஆதரவு முஸ்லீம் அமைப்புகள்லாம் முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை ஆகிட்டா மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லைடா, கொண்டு வரலடா, இன்னும் விடுதலை ஆகலடா அப்படின்றது நான் பொது தளத்தில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். நான் எடப்பாடியை சந்திக்கிறேன், அந்த செய்தி போட்டு வரேன், அந்த அவரை சந்தித்து பேசுகிறேன். அவரும் வந்து எல்லாத்தையும் கேட்டார். சட்டமன்றத்தில் நான் நிச்சயம் இதை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு பெரிய அளவுக்கு பேசுகிறேன் ரஹீம் அப்படின்னு சொன்னார். இல்லையா நீங்கள் கண்டிப்பாக பேசணும், இல்லை நான் பேசுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்தோம். எல்லா விஷயம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தார், பல விஷயங்கள். கடந்த நீங்கள் பிஜேபி கூட்டணி போனீங்க இதெல்லாம் கூட நான் கேட்டேன் அவர்கிட்ட. கேட்கும்போது நான் கடந்த முறை பிஜேபி கூட்டணி போகல, எங்கே உங்கள் சமுதாய வாக்குகள் எனக்கு ஓட்டை போடலையே சொன்னார். 2024 சட்டம் பாராளுமன்ற தேர்தல் நான் பிஜேபியெல்லாம் தூக்கி போட்டு தான் வந்தோம். பிஜேபி கூட இருந்ததுன்னா 17-18 சீட்டு நாங்கள் வந்து ஜெயிச்சிருப்போம் இல்லையா? எந்த கட்சி இஸ்லாமிய கட்சிகளோ மற்றவங்கள வந்து யார் ஆதரவு தெரிவித்தாங்க? இப்படியெல்லாம் வெளிப்படையாக பேசினார் அவர் சில விஷயங்கள். இன்றைக்கி கூட நாங்கள் பாஜக கூட கூட்டணி இருக்கோம்னு சொன்னால் கொள்கை வேறு கூட்டணி வேறு, அந்த நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் கொள்கை தான், அவங்க கொள்கை வேறு. அவங்க கொள்கை எடுத்துகிட்டு வந்து எங்கள் கொள்கையோடு திணிக்க முடியாது. என்டிஏக்கு தலைமை நான் தான் இங்கே தெளிவாக சொல்கிறாரு. ஒரு விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்காரு. ஆமாம், தெளிவாக இருக்காரு. திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுக பண்ண அரசியலை அப்பட்டமாக சொல்கிறாரு. இது உங்கள் சமுதாய அமைப்பு தலைவர்கள் உங்கள் சமுதாய மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் ரஹீம். உங்களை மாதிரி தெளிவான நபரை நான் பார்த்ததில்ல, அதனால தான் உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன் அதையும் சொல்கிறாரு. எவ்வளோ சந்திச்சிங்க அவரை பேசுனீங்க? 1 மணி நேரம் கிட்ட இருக்கும். பல விஷயங்கள் பேசுனீங்க. ஆமாம், அதில் குறிப்பாக வந்து சிறைவாசிகள் விஷயமா தான், வேறு பல விஷயங்கள்னா பல அரசியல் ரீதியான பேசி தவிர ஏன் பிஜேபிக்கு கூட்டணி வச்சிங்க அப்படி இப்படின்னு அது யதார்த்தமாக நான் கேட்குற போது அது சொன்ன வார்த்தைகள்லாம். இப்போ ஆதரவு எதுவும் கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்கா? இல்லை, அதையும் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் திமுகவுக்கு எதிராக பேசுகிறேன்றதுக்கு நான் அதிமுக ஆதரவாளனும் அதிமுக கூட்டணியில் நான் இருக்கிறேன்றது அர்த்தம் இல்லையா அப்படின்ட்டு வந்துட்டேன். ஏன்னா நீங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறது நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரிக்கிறதோ இல்லை அதிமுக கூட்டணியில் நாங்கள் அங்கே வைக்கவும் முடியாது ஐயா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வெளியே வந்துட்டேன், அவ்வளோதான். சட்டமன்றத்தில் பேசணும்னு சொல்லியிருக்கிறாரா? சட்டமன்றத்தில் கண்டிப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அஃபிஷியல் பேஜில் வெளியிட்டிருக்காங்க. நானாச்சும் 19 தான் அதை பதிவாக போட்டேன். அதிமுகவுடைய அஃபிஷியல் பேஜில் நீங்கள் பாருங்கள், வருகின்ற சட்டமன்றத்தில் வந்து கூட்டத்தொடரில் இதை பற்றி பேச சொல்லி இந்திய தேசிய கட்சி தலைவர் எங்ககிட்ட வலியுறுத்தினார், பொதுச் செயலாளர்கிட்ட வலியுறுத்தினார்ன்ற மாதிரி தான் அவங்க இதுவே போட்டிருக்காங்க. அப்போது வந்து இதை வந்து என்ன பண்ணுறீங்க, சோசியல் மீடியாவில் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை அடிக்கிறாங்க. பாஜக கிட்ட முட்டை வாங்கினேன். பாஜக எனக்கு எப்படிங்க கொடுப்பான்? இல்லை, எடப்பாடியை சந்தித்தா பாஜகவை சந்தித்த மாதிரி இவனுங்க ஏன் ஒரு ப்ரொபகண்டா பண்ணணும்? இல்லை, திமுக எதிர்த்தா பாஜக ஆதரவாளன்னு சொல்லி ஏன் இவங்க ப்ரொபகண்டா பண்ணணும்? இல்லை, இப்போ இஸ்லாமியர்களே ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்குது, எது செஞ்சாலும் திமுக விமர்சனம் பண்ணாலே அது ஒரு பெரிய அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன சொல்கிறேன், இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக வந்து பெரிய கட்சியா பாஜக பெரிய கட்சியா?
அதிமுக தான், இல்லை என்ன சந்தேகம் இருக்கா இல்லையா? ஆனால் ஒரு 3-4 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிற பிஜேபியை முன்னிலைப்படுத்தி தான் இவனுங்க அரசியல் பண்ணுறாங்க. இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் திமுகவும் திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சிகள் உட்பட எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஜக முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் இல்லை, நீங்கள் அதை பண்ணுறாங்க. கடந்து போயிட முடியாது இல்லை. ஏன்னா கடந்த காலத்தில் பாஜக இங்கே வாக்கே கிடையாது. எச்ராஜா 42 ஓட்டு எடுத்த கதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது 3% ஒருத்தன் வராங்கன்னா மெல்ல மெல்ல வளர்றாங்க, அது நமக்கு ஆபத்துங்கிறத சொல்கிறது சரி, தான். அதுக்கு நிலைக்கு யார் அந்த விதையை ஊன்றி தண்ணி ஊற்றி மருந்து இட்டது யார்? திமுக தானே. 1999 பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலேருந்து பாஜக சார்பாக டெல்லிக்கு போகிறதுக்கு யார் காரணம்? அதிமுகவா? இல்லை எச்ராஜா தீய சக்தி திமுகன்னு சொல்லி கத்துறாரு இல்லையா நீங்கள் மேடைக்கு மேடை? எச்ராஜா சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கு யார் காரணம்? 2001 இதே திமுக விசிக பாஜக கூட்டணியில் தானே அவர் சட்டமன்றத்துக்கு போனார். இப்போ வளர்த்துனா அப்போ நீங்கள் தான் வளர்த்து விட்றீங்க. இன்னைக்கு கூட நீங்கள் இங்கே பிரதான எதிர்கட்சி அதிமுக முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணுறாங்கன்னா பாஜக இருக்கிற இடமே தெரியாமல் போவான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதிமுகன்ற கட்சியே இல்லாத மாதிரி நீங்கள் பாஜக முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணுவது ஏன்? அப்போ யார் பாஜக வளர்த்து விட்றான்? இப்போ இது போன்ற ஒரு தெளிவான அரசியல் பார்வை இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு ஒன்றுமே தெரியாது. நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியின் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியதாக. வழக்கம் போல் உங்களுடைய முக்கிய கோரிக்கையான சிறைவாசல் கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க. சட்டமன்றத்தில் பேசணும் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. பேசுவாராங்கிற தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி.